நாராயண 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 நாராயண. விலங்குகள் ஏதோ வலியினால் முனகும் சத்தம் கேட்கிறதே. என்ன, இந்த விலங்குகள் எல்லாம் அம்பினால் தாக்கப்பட்டு துடிதுடித்து கொண்டிருக்கிறது. யார் இந்த விலங்குகளை இப்படி கொடூரமாக தாக்கியிருப்பார்? அந்த மரத்தின் பின்னால் யாரோ இருப்பது போல் தெரிகிறது. போய் பார்க்கலாம். நீ யார்? விலங்குகளை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறாய்? வணக்கம் முனிவரே, என் பெயர் மிருகாரி. நான் ஒரு வேடன். இந்த காட்டில் பல காலம் இந்த விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறேன். இப்படி துடிக்கும் விலங்குகளை காண்பதில் எனக்கு அலாதி பிரியம், மகிழ்ச்சி. சிறிது நேரம் நான் சொல்வதை கேள் மிருகாரி. கொல்லுதல் என்பது பாவம், துடிக்கச் செய்தல் என்பது மகா பாவம். இந்த பிறவியில் இந்த விலங்குகளை கொல்வாயானால் அடுத்த பிறவியில் அது உன்னை கொல்லும். என்ன, இது பாவமா? என்ன சொல்கிறீர்கள் முனிவரே? எனக்கு இத்தனை காலம் இது பாவம் என்பது எனக்கு தெரியாது. இந்த பாவத்திலிருந்து எப்படி நான் விடுபடுவேன் என்று கூறுங்கள். எனக்கு கருணை காட்டுங்கள். முதலில் இந்த வில்லை உடைத்து விட்டு வா. பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். என்ன, வில்லை உடைப்பதா? இதுதான் என் குடும்பத்திற்கே வாழ்வாதாரம். இது இல்லாவிடில் என் குடும்பத்தை எப்படி பராமரிப்பேன்? கவலைப்படாதே மிருகாரி, உனக்கு தேவையானவற்றை நானே ஏற்பாடு செய்கிறேன். உன் சொத்துக்களை எல்லாம் தானம் செய்துவிட்டு உன் மனைவியுடன் நதிக்கரையில் குடிசை அமைத்து வாழ்வாயாக. நீங்கள் இருவரும் துளசிக்கு நீரூற்றி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபியுங்கள். முனிவர் சொல்படி அனைத்தையும் தானம் அளித்துவிட்டோம். இனி நதிக்கரையில் அமர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்போம் வா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஐயா, நீங்கள் நீண்ட நேரம் ஜபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து இந்த உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உணவையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் நன்றி. நாரத முனிவர் வந்து கொண்டிருக்கிறாரே, நாம் இப்பொழுது நமஸ்காரம் செய்வோம். சாறை சாறையாய் எறும்புகள் போய் கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது நமஸ்காரம் செய்தால் இந்த எறும்புகள் இறந்து போய்விடும். ஒரு துணியை கொண்டு இந்த எறும்புகளை எல்லாம் அகற்றி விடுகிறேன். பின் நமஸ்காரம் செய்கிறேன். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் மிருகாரியை இவ்வளவு மாற்றம் செய்துள்ளது. வாருங்கள் முனிவரே, வாருங்கள். உங்கள் வருகையினால் நான் தன்யனானேன். இதில் அமருங்கள். இந்த பிரசாதத்தை தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் அருமையான பிரசாதம். அனைத்தும் தங்களது கருணை முனிவரே. நாம் இப்பொழுது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனம் செய்வோம். பார்த்தீர்களா மக்களே,
அவன் ஒரு கொடூரமான வேடனாக இருந்தும் கூட நாரதர் மாதிரி ஒரு தூய பக்தரோட சத்சங்கம் வச்சதுனால, அவருடைய அறிவுரைப்படி துளசிக்கு நீர் ஊற்றி நாம ஜபம் செய்ததுனால அவனும் கிருஷ்ண பக்தன் ஆக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சா தூய பக்தர்கள் ஆகலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ குழந்தைகள் வந்து அழகாக மிருகாரி ஒரு தூய பக்தரான நாடகத்தை உங்கள் முன்னாடி சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் நாரதராக நடித்த சுதர்ஷன் அஜய். எல்லா குழந்தைகளுக்கும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பர்வத முனிவராக ரித்திக், பக்த ரித்திக். மிருகாரி என்னும் கொடூர வேடனாக லக்ஷித், பக்த லக்ஷித். அவருடைய மனைவியாக தியானா, பக்த தியானா. பொதுமக்களாக பக்த சனந்தா, பக்த ராதிகா, பக்த முகுந்த், பக்த சித்ரிகா. துடித்துக் கொண்டிருந்த விலங்குகளாக பக்த லோகித்ராம், பக்த குகன், பக்த மாதவ் சரண்.